ஹலோ எவ்ரிவன், வெல்கம் பேக் டு பவி டிசைனர்ஸ். இன்றைக்கி ஃப்ரீ ஹேண்ட் எம்ப்ராய்டரி கோர்ஸ் டே 4ல் நம்ம வந்து ஸ்டெம் ஸ்டிச் பார்க்க போகிறோம். ஸ்டெம் ஸ்டிச் எப்படி போடுறது அப்படின்ட்டு அதுக்கு இந்த மாதிரி ஸ்கேலில் ஒரு லைன் ஒன்று ட்ரா பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு நீடில் ஒரு பக்கமாக இருந்து வெளியில் எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நார்மலாக ஒரு பக்கமாக இருந்து இதுக்கும் அதே மாதிரி தான் டபுள் ஸ்டாண்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணாதீங்க, சிங்கிளாக மட்டும் போடுங்க போதும். இந்த மாதிரி எடுத்துகிட்டு நெக்ஸ்ட்டு வந்து அதோட பாதியிலேருந்து நம்ம ஸ்ப்ளிட் ஸ்டிச் குத்துன மாதிரி ஸ்டிச்சுக்குள்ளே குத்தக்கூடாது, அந்த த்ரெட்டுக்கு வெளியில் ஆனால் சென்டரில் குத்தணும். இப்போ பார்க்குறீங்களா இந்த மாதிரி. அடுத்து மறுபடியும் எடுக்கும்போது அந்த ஃபஸ்ட்டோட கடைசியிலேருந்து நம்ம எடுக்கிற மாதிரி இருக்கும். இப்போ திருப்பி நம்ம நீடில் குத்திடணும். இப்போ மறுபடியும் வரும்போது செகண்டோட கடைசியில் க்ராஸாக சைடில் எடுக்கிற மாதிரி இருக்கும். இதுதான் வந்து ஸ்ப்ளிட் ஸ்டிச்சு. நிறைய பேர் டவுட் கேட்குறீங்க, மேம் நாங்கள் இதை ஹேண்ட் எம்ப்ராய்டரி கற்றுக்கிட்டு நாங்கள் என்ன பண்ண முடியும், இதை வச்சு நாங்கள் என்ன பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் டவுட்ஸ் கேட்குறீங்க. நான் உங்களுக்கு லாஸ்ட்டாக ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு வீடியோ ஆட் பண்ணியிருக்கேன் பாருங்கள். நீங்கள் இப்போ போடுற எல்லாத்தையுமே வந்து இது எல்லாமே ஸ்டிச்சஸ் தாங்க. இதை லேர்ன் பண்ணி முடிச்ச வாட்டி நீங்கள் உங்கள் ப்ளவுஸில் நீங்களே டிசைன் பண்ணிக்கலாம். நீங்கள் எந்த த்ரெட் யூஸ் பண்ணியும் டிசைன் பண்ணிக்கலாம், இல்லைனா சில்க் த்ரெட் யூஸ் பண்ணியும் டிசைன் பண்ணிக்கலாம். அப்புறம் இதில் ஹூ பார்ட் எல்லாமே நம்ம சொல்லி கொடுக்க போகிறோம். அதை வச்சு நீங்கள் ஒரு பிஸ்னஸாகவும் எடுத்துகிட்டு போகலாம். இப்போது நீங்கள் வந்து உங்களோட ப்ளவுஸ்க்கு நீங்களே வந்து நார்மல் நீடிலில் யூஸ் பண்ணி ஸ்டிச் பண்ணிக்கலாம். இந்த ப்ளவுஸ் டிசைன் பாருங்கள். எக்ஸாம்பிளுக்காக நான் உங்களுக்கு இதை காட்டுறேன் பாருங்கள். ஒரு ப்ளவுஸில் நான் இந்த மாதிரி எம்ப்ராய்டரி டிசைன் ஸ்டிச்சஸ் யூஸ் பண்ணி டிசைன் பண்ணியிருக்கேன். இந்த ஸ்டிச் வந்து ஊவன் ரோஸ் வீல் ஸ்டிச்னு சொல்லலாம். இந்த ரோஸ் ஸ்டிச் யூஸ் பண்ணி தான் நான் வந்து இந்த சாரியில் இந்த மாதிரி குட்டி குட்டி ரோசஸ் இருந்தது, அதனால் நான் அதே மாதிரி பண்ணிக்கிட்டேன். நீங்கள் அந்த மாதிரி சாரியில் இருக்க மாதிரி பண்ணிக்கலாம். அப்படின்னா டிஃபால்ட்டாக எந்த மாதிரி உங்களுக்கு பிடிக்குதோ அந்த ஸ்டிச்சஸ்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். இது எதுக்காக சொல்ல வரேன் அப்படின்னா, நீங்கள் இதை கற்றுக்கிட்டு நம்ம அடுத்தது என்ன நம்ம ஃபார்வர்ட் பண்ண போகிறோம் இந்த ஹேண்ட் எம்ப்ராய்டரி கற்றுக்கிட்டு அப்படின்னு கேட்குறவங்களுக்காக தான் இந்த ஆன்சர். நீங்கள் இந்த மாதிரி உங்கள் ப்ளவுஸில் டிசைன் பண்ணிக்கலாம். ரொம்ப யூனிக்காக இருக்கும் பார்க்குறதுக்கு. அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் இது இந்த த்ரெட்டில் போடாமல் நான் இதில் ஃபுல்லாக ப்ராக்டிஸ் பண்ணிட்டு சில்க் த்ரெட் யூஸ் பண்ணி நீங்கள் இந்த ஸ்டிச்சஸ் எல்லாமே போட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம ரன்னிங் ஸ்டிச் கற்றுக்கிட்டோம், அடுத்தது பேக் ஸ்டிச் கற்றுக்கிட்டோம். அந்த ஸ்டிச்சஸ்லாம் வச்சு இப்போ நான் பாருங்கள் கட் பீட் ஸ்டிச் பண்ணுறேன்ல, நான் ஆக்சுவலி ஆரி நீடில் ஸ்டிச் பண்ணுறேன். இதை நார்மலாக நம்ம ஊசி நூல்லையும் ஸ்டிச் பண்ணிக்கலாம். ரன்னிங் ஸ்டிச்சும் பேக் ஸ்டிச்சும் யூஸ் பண்ணி அந்த மாதிரி நம்ம எல்லா ஸ்டிச்சஸையும் கற்றுக்கிட்டு இப்போ போடுறது கூட பாருங்கள் செயின் ஸ்டிச்சையும் நீங்கள் வந்து நார்மலாக இந்த மாதிரி ஆரி நீடில் போடாமல் நார்மல் நீடில்லையும் போட்டுக்கலாம். இந்த மாதிரி ஸ்டிச்சஸ்லாம் லேர்ன் பண்ணிவிட்டு அது எங்கெங்கெல்லாம் அப்ளை பண்ணணும் அப்படின்றது நீங்கள் கரெக்டாக பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு அவுட்புட் ரொம்ப சூப்பராக வரும். எல்லாருமே ரொம்ப சூப்பராக கிளாஸில் ஒர்க் பண்ணுறீங்க. தேங்க்யூ ஸோ மச்.